ஜக்குவோட உடம்பு வர வர ரொம்பவும் இணைச்சிக்கிட்டே போச்சு. அவன் உடம்புல தெம்பும் குறைஞ்ச போச்சு. அதனால அவனால வேகமா பறக்கவே முடியல. ஜக்கு தன்னோட நண்பர்கள் கூட விளையாட ஆசைப்பட்டு வீட்டுல இருந்து கிளம்பி வெளியில வருவான். இப்படி வந்த ஜக்கு அவங்க கூட விளையாடாம எங்கேயாவது ஒரு ஓரமா உட்காந்துக்கிட்டு அவங்க விளையாடுறத வேடிக்கை மட்டும்தான் பார்ப்பான். ஏன்னா அவனோட உடம்பு அந்த அளவு பலவீனமா இருந்தது. போன வாரம் அந்த காட்டுல உள்ள சின்ன பறவைகளுக்கு வேகமா பறந்து போறதுக்கான ரேஸ் போட்டி நடந்தது. அந்த போட்டியில கூட ஜக்கு எல்லா பறவைகளுக்கும் பின்னாலதான் பறந்து போனான். ஜக்கு இப்படி நோஞ்சா மாதிரி இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அவன் சரியா சாப்பிட்றது இல்ல. அவங்க அம்மா சாப்பிட்றதுக்காக எதை கொடுத்தாலும் அதுல ஒரு குறைய கண்டுபிடிச்சு எனக்கு வேண்டான்னு சொல்லிடுவான். ஜக்கு, என் செல்லமே, அப்பா உனக்காக நிறைய பழங்கள் வாங்கிட்டு வந்திருக்காங்க, இத சாப்பிடுடா. இல்ல, பழங்கள் எனக்கு வேண்டாம், நான் தானியங்களை சாப்பிட்றேன். அப்படியா? இந்த தானியங்களையாவது சாப்பிடு. பிறகு அந்த தானியங்களை சாப்பிட போன ஜக்கு உடனே இப்படி சொல்ல ஆரம்பிச்சான். அம்மா, இந்த தானியங்கள் காஞ்சு போயிருக்கு, இது எனக்கு வேண்டாம். ஜக்குவோ குழந்தை, அதனால மனம் போன போக்குல இப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தான். ஆனா அவனை அன்பா எடுத்து சொல்லி திருத்த வேண்டிய கோரிக்காகவும் காலுக்காகவும் அவன் மேல கோவப்பட்டு அவனோட நிலைமையை இன்னும் மோசமாக்கிட்டாங்க. காலுஜி, ஜக்கு எது கொடுத்தாலும் வேண்டாம் வேண்டாம்னு சொல்றான், எதையும் சாப்பிட்றதே இல்ல. நீங்க கொஞ்சம் வந்து அவனை என்னன்னு கேளுங்க. கோரிக்காக இப்படி சொன்ன உடனே காலுக்காக அங்க வந்தது. அது வரப்பவே கையில குச்சியோட வந்தது. தனக்கு இருந்த கோபத்துல காலுக்காக வந்த உடனே ஜக்குவை அடிக்க ஆரம்பிச்சது. சாப்பிடு சாப்பிடு, அம்மா எதை கொடுத்தாலும் வேண்டான்னு சொல்லாம சாப்பிடு. நான் எவ்வளவு பணம் போட்டு இதையெல்லாம் வாங்கிக்கிட்டு வரேன், ஆனா நீ நான் வாங்கிக்கிட்டு வர்றதையெல்லாம் சாப்பிடாம இருந்தா என்ன அர்த்தம்? இப்ப நீ வாங்குற அடியில இதுக்கப்புறம் அம்மா எதை கொடுத்தாலும் நீ சாப்பிடணும். காலுக்காக இப்படி சொல்லி அடிச்சாலும் ஜக்கு அதுக்கப்புறமும் எதையும் சாப்பிட ஆரம்பிக்கல. இப்படி அடிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஜக்குவும் பிடிவாதமா எதையும் சாப்பிடாமலேயே இருந்தான். இதனால அவனுடைய உடல்நிலை ரொம்பவும் மோசமாக காலுக்காகவும் கோரிக்காகவும் அவனை பறந்து டாக்டர் கிட்ட அழைச்சிட்டு போனாங்க. ஆமா, இவன் என்ன சாப்பிட்றானா இல்லையா? உடம்புல சுத்தமா எந்த சத்துமே இல்ல, வெறும் தோல் தான் இருக்கு. டாக்டர், இவன் எதை கொடுத்தாலும் வேண்டாம் வேண்டாம்னு சொல்றான். இவனுக்கு சாப்பிட எதை கொடுக்கறதுன்னு எங்களுக்கு தெரியல. இவனுக்கு நல்ல சத்துள்ள ஆகாரமா கொடுங்க. அவிச்ச முட்டை, மீன், பால், அப்புறம் பழங்கள், இப்படிப்பட்ட உணவுகளை தான் இவனுக்கு நீங்க கொடுக்கணும். டாக்டர், எங்க பிரச்சனைய உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னே தெரியல. நாங்களும் அவனை சாப்பிட வைக்க எவ்வளவோ முயற்சி பண்றோம், ஆனா அவன் சாப்பிட்றதே இல்ல. இங்க பாருங்க, இவனை கோவப்பட்டோ அடிச்சோ திருத்த முடியாது. அன்பா சொல்லி புரிய வைங்க. அவனை கொஞ்சம் விட்டு பிடிங்க. அவன் மனசு சந்தோஷமா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. நான் சொல்ற மாதிரி நீங்க நடந்துகிட்டீங்கன்னா அவன் நல்லா சாப்பிட ஆரம்பிச்சு உடம்பும் தேர ஆரம்பிச்சிடும். இதே சமயம் இன்னொரு பக்கம் சோனா குருவி தன்னோட பையன் குக்குவுக்கு தானியங்களை கொடுத்து சாப்பிட சொல்லிக்கிட்டு இருந்தது. குக்கு, இந்த தானியங்களை சாப்பிடு. அம்மா, காஞ்ச தானியங்கள் எனக்கு பிடிக்கவே இல்ல, நான் இத சாப்பிட மாட்டேன். இங்க பாரு குக்கு, வாரத்துல 2 நாள் இந்த மாதிரி தானியங்களை சாப்பிட்டாகணும். இத சாப்பிடலன்னா அப்புறம் உடம்பு ரொம்ப வீக் ஆயிடும். சின்ன வயசுல நான் கூட இப்படிதான் காஞ்ச தானியங்களை சாப்பிடவே மாட்டேன். அதனால்தான் நோஞ்சா மாதிரி ஆயிட்டேன். உடனே என்னோட அம்மா, அதாவது உன்னோட பாட்டி, அவங்க என்ன ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போனாங்க. உங்களை பார்த்து டாக்டர் என்ன சொன்னாங்க? அதை ஏன் கேக்குறப்போ, தானியங்கள்ல ஏன் சாப்பிடலன்னு நினைச்சு அங்க போனதுக்கு அப்புறம் தான் நான் வருத்தப்பட்டேன். ஏம்மா, என்னாச்சு? நம்ம உடம்புக்கு தேவையான சில சத்துக்கள் இந்த தானியங்கள்ல மட்டும்தான் இருக்கு. தானியங்களை நம்ம சாப்பிடாட்டி அந்த சத்துக்கள் நம்ம உடம்புக்கு கிடைக்கவே கிடைக்காது. அந்த சத்துக்கள் நம்ம உடம்புக்கு அவசியமா என்ன? ஆமா, ரொம்ப அவசியம்தான். அப்புறம் அந்த டாக்டர் அந்த சத்துக்கள் நிறைஞ்ச ஊசியை எனக்கு போட்டாரு. என்னது, ஊசி போட்டாரா? ஆமா, இந்த பக்கம் 2 ஊசி, அந்த பக்கம் 2 ஊசி, மொத்தம் 4 ஊசி ஒரே நாள்ல போட்டாரு. சோனா குருவி இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க குக்கு பிளேட்ல இருந்த தானியங்களை சாப்பிட ஆரம்பிச்சிருந்தான். அதை பார்த்து சோனா குருவி தன்னுடைய மனசுக்குள்ள சிரிச்சுக்கிச்சு. இங்க பாரு ஜக்கு, அவிச்ச முட்டை எடுத்துக்கிட்டு வந்திருக்கேன், இதையாவது சாப்பிடு. டாக்டர் சொன்னதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்படி சொன்ன கோரிக்காக்கும் அந்த முட்டையை ஜக்கு கிட்ட கொடுத்துச்சு. அம்மா, இந்த முட்டையில இருந்து ஏதோ ஒரு ஸ்மெல் வருது, இத நான் சாப்பிட மாட்டேன். இவன் எப்படி சாப்பிடாம இருக்கான்னு இப்ப நான் பாக்குறேன். காலுஜி, இங்க வந்து பாருங்க, ஜக்கு இந்த முட்டைய சாப்பிட மாட்டேன்னு சொல்றான்.
கோரி சொன்னதை கேட்ட காலுக்காகவும் வழக்கம் போல கையில குச்சி எடுத்துக்கிட்டு கோவமா வந்தது. காலுக்காக அதை பார்த்த உடனே ஜக்கு அழ ஆரம்பிச்சுட்டான். காலுக்காகன் தான் கையில இருந்த குச்சியை உங்ககிட்ட இப்படி சொல்ல ஆரம்பிச்சது. ஜக்கு, மரியாதையா உன்னோட வாயை திறந்துடு, இல்ல இந்த குச்சை வாய்க்குள்ள விட்டு உன் வாயை திறக்க வைப்பேன். வேண்டாம், எனக்கு இந்த முட்டை வேண்டாம், இதை நான் சாப்பிட மாட்டேன். தன்னோட வீட்டுல உட்கார்ந்து இருந்த சோனா குருவிக்கு ஜக்கு இப்படி கத்துற சத்தம் கேட்டுச்சு. குக்கு, நீ இங்கேயே இரு, கோரி ஆண்டி வீட்டுல என்னமோ சத்தம் கேக்குது, நான் போய் என்னன்னு பாத்துட்டு வந்துடுறேன். இப்படி சொன்ன சோனா குருவி கோரிக்காகத்து வீட்டை நோக்கி பறந்து போச்சு. காலண்ணா, முதல்ல இந்த பக்கம் வாங்க. இப்படி செய்யறதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்ல? குழந்தைங்க கிட்ட இப்படி முட்டாள்தனமா நடந்துக்க கூடாது. வாங்க இந்த பக்கம். சோனா, உனக்கு இவனை பத்தி தெரியாது. இவனால எங்களோட நிம்மதியே போயிடுச்சு. இவன் நாங்க எதை கொடுத்தாலும் சாப்பிட்றது இல்ல. இப்படி சாப்பிடாம இருந்து நாளைக்கு இவனுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நாங்க தானே கஷ்டப்படணும். இங்க பாருங்க, குழந்தைங்க புரியாம இப்படி எல்லாம் நடந்துக்கும் போது நாம தான் புத்திசாலித்தனமா இருக்கணும். அவங்கள மாதிரியே நாமளும் முட்டாள்தனமா நடந்துக்க கூடாது. சோனா, இவ்வளவு பேசுற நீ ஒரே ஒரு நாள் இவனை அழைச்சிக்கிட்டு போய் உங்க வீட்டுல வச்சிரு. அதுக்கப்புறம் நீயே ஒரு குச்சி எடுத்து இவனை அடிக்க ஆரம்பிச்சிருவ. இவனை நான் இப்பவே அழைச்சிட்டு போறேன். ஒரு நாள் இல்ல, 10 நாள் இவனை நான் என்னோட வீட்டுல வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் பாருங்க, ஜக்கு நீங்க எதை கொடுத்தாலும் சாப்பிடுவான். நீங்க சொன்ன பேச்ச கேட்பான். தாராளமா அழைச்சிக்கிட்டு போ. 10 நாள் இல்ல, 1 மாசம் கூட வச்சிரு. நீ எந்த மெத்தட்ல அவனை மாத்துறன்னு நாங்களும் பாக்குறோம். பிறகு சோனா குருவி ஜக்குவை கூட்டுக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு பறந்து போச்சு. பிறகு மறுநாள் சோனா குருவி குக்குவையும் ஜக்குவையும் கூட்டுக்கிட்டு உணவு தேட பறந்து போச்சு. குக்கு, ஜக்கு, நீங்க 2 பேரும் இங்கேயே உட்காந்துருங்க, போய் ஏதாவது உணவு கிடைக்குதான்னு பாத்துட்டு வரேன். இப்படி சொன்ன சோனா குருவி பிறகு தானியங்களை தேடி அங்கிருந்து பறந்து போச்சு. பிறகு கொஞ்ச நேரம் கழிச்சு 3 ஆரஞ்சு பழங்களை எடுத்துக்கிட்டு சோனா குருவி அங்க வந்தது. சோனா குருவி இப்படி எடுத்துட்டு வந்த ஆரஞ்சு பழத்தை குக்கு சீக்கிரமா சாப்பிட்டு முடிச்சுட்டான். ஜக்கு, நீயே உட்கார்ந்துருக்க, நீயும் அந்த ஆரஞ்சு பழத்தை சாப்பிடு. வேண்டாம், இந்த பழம் எனக்கு பிடிக்காது, இதை நான் சாப்பிட மாட்டேன். பிடிக்கலன்னா விட்டுரு, நீ சாப்பிட வேண்டாம். இப்படி சொன்ன சோனா குருவி பிறகு ஒரு ஆரஞ்சு பழத்தை அது சாப்பிட்டு முடிச்சது. பிறகு இவங்க 3 பேரும் தங்களுடைய வீட்டுக்கு திரும்பி போனாங்க. ஜக்கு, நீ எங்க வீட்லயே இரு, நானும் குக்கும் ஒரு வேலையா வெளியே போயிட்டு சீக்கிரமா திரும்பி வந்துடுறோம். ஆண்டி, வர்றப்ப சாப்பிட ஏதாவது எடுத்துக்கிட்டு வாங்க, எனக்கு பசிக்குது. கண்டிப்பா எடுத்துட்டு வரேன். அப்புறம் இதோ இந்த ஆரஞ்சு பழத்தை நான் தோலை உரிச்சு வச்சுட்டு போறேன். ஒருவேளை நாங்க வரத்துக்கு லேட் ஆயிடுச்சுன்னா இதை நீ சாப்பிடு. இப்படி சொன்ன சோனா குருவி தான் எடுத்துட்டு வந்த ஆரஞ்சு பழத்தை தோலை உரிச்சு ஒரு பிளேட்ல வச்சு ஜக்கு கிட்ட கொடுத்தது. பிறகு சோனா குருவி குக்குவை கூட்டுக்கிட்டு வீட்டை விட்டு வெளியில வந்து ஜன்னல் பக்கம் மறைஞ்சு நின்று ஜக்கு என்ன செய்யறான்னு பார்க்க ஆரம்பிச்சது. கொஞ்ச நேரம் இப்படியும் அப்படியும் நடந்துகிட்டு இருந்த ஜக்கு பிறகு திடீர்னு பிளேட்ல இருந்த ஒரு ஆரஞ்சு பழத்தை சாப்பிட்டு பார்த்தான். அப்புறம் என்ன நினைச்சான்னு தெரியல, அந்த தட்டுல இருந்த எல்லா ஆரஞ்சு பழத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டான். மறுநாள் பொழுது விடிஞ்சிச்சு. மறுநாள் காலையில சோனா குருவி குக்குவுக்கும் ஜக்குவுக்கும் ஆம்லேட் தயார் பண்ணி கொடுத்தது. ஆண்டி, எனக்கு இந்த ஆம்லெட் வேண்டாம், இதை நான் சாப்பிட மாட்டேன். குக்கு, உன் ஃப்ரெண்டு ஜக்கு இதுக்கு முன்னால ஆம்லேட் சாப்பிட்டதில்ல, அதனால்தான் இப்படி சொல்றான். நீ இப்ப இந்த ஆம்லேட்டை சாப்பிட்டு பார்த்துட்டு அது எப்படி இருக்குன்னு அவன்கிட்ட சொல்லு. அம்மா இப்படி சொன்ன உடனே குக்கு அந்த ஆம்லேட்டை சாப்பிட ஆரம்பிச்சான். அம்மா, ஆம்லெட் சூப்பரா இருந்தது. அதுலயும் வெங்காயம் பச்சை மிளகாயோட சேர்த்து இந்த முட்டையை சாப்பிட்றப்ப அது ரொம்பவும் டேஸ்டா இருக்கு. குக்கு இப்படி சொன்ன உடனே ஜக்கு அரகுற மனசோட அந்த ஆம்லேட்டை சாப்பிட்டு பார்த்தான். இப்படி சாப்பிட ஆரம்பிச்சவன் பிறகு ரொம்ப சீக்கிரமாவே அந்த ஆம்லேட்டை சாப்பிட்டு முடிச்சுட்டான். சோனா குருவி இப்படியே ஜக்கு எந்த உணவெல்லாம் வேண்டான்னு சொல்றானோ அதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அன்பா பேசி அவனை சாப்பிட வச்சது. இப்ப எல்லாம் சோனா குருவி எதை கொடுத்தாலும் ஜக்கு அதையெல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சுட்டான். இப்படி கொஞ்ச நாள் தன்னுடைய வீட்டுல வச்சிருந்த சோனா குருவி பிறகு ஒரு நாள் ஜக்கு அழைச்சுக்கிட்டு காலுக்காகத்தோட வீட்டுக்கு போச்சு. காலண்ணா, நான் சொன்ன மாதிரியே செஞ்சு காட்டிட்டேன். இதுக்கப்புறம் நீங்க கொடுக்கற எந்த உணவையும் ஜக்கு வேண்டான்னு சொல்ல மாட்டான். அப்படியா சோனா, நீ சொல்றதை என்னால நம்ப முடியல. இருந்தாலும் பரவாயில்ல, இப்ப நான் வேலைக்கு போறதுக்கு நேரம் ஆயிடுச்சு. சாயங்காலம் திரும்பி வந்து நீ சொன்னது உண்மையான்னு செக் பண்ணி பாக்குறேன். அப்பா அப்பா, இன்னைக்கு நீங்க வேலையில இருந்து திரும்பி வர்றப்ப 10 முட்டை வாங்கிக்கிட்டு வாங்க. ஜக்கு இப்படி சொன்னதை கேட்டு காலுக்காகவும் கோரிக்காகவும் அதிர்ச்சி ஆயிட்டாங்க. சோனா, நீ சொன்னது என்னவோ உண்மைதான். குழந்தைங்களுக்கு நல்ல விஷயத்த சொல்லி கொடுக்கறன்னு நினைக்கிற எல்லா அம்மா அப்பாவும் நாம எப்படி சொல்லி கொடுத்தா பிள்ளைங்க அதை புரிஞ்சுப்பாங்கன்னு முதல்ல தெளிவா தெரிஞ்சுக்கணும்.
ஆமா, அப்படி தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம்தான் நாம நம்ம பிள்ளைங்களை மாத்த முயற்சி பண்ணணும். இதை செய்யாம நாம அவங்க மேல கோவப்பட்டா நமக்கும் குழந்தைங்களுக்கும் இருக்கிற இடைவெளி இப்ப இருக்கிறத விட அப்புறம் ரொம்ப அதிகமாயிடும். சோனாக்குருவியோட பையன் குக்கு நதிக்கரையில பறந்துகிட்டு இருந்த தும்பிங்களோட ஜாலியா விளையாண்டுகிட்டு இருந்தான். தன்னோட வீட்டுல இருந்து இத பொறாமையோட பார்த்த ஜக்கு உடனே பறந்து அந்த இடத்துக்கு வந்தான். குக்கு, நீ இந்த இடத்துக்கு வரக்கூடாது. போய் இங்க இருந்து. இந்த இடம் எங்களுக்கு சொந்தமானது. ஜக்கு, இந்த நதிக்கு யார் வேணாலும் வரலாம், அதுல தண்ணியும் குடிக்கலாம். குக்கு, நதி எவ்வளவு நீளமா ஓடுது. வேற எங்கேயாவது போய் விளையாடு. அங்க போய் தண்ணி குடி. எங்க வீட்டுக்கும் பக்கத்துல உள்ள இந்த இடம் எங்களுக்கு தான் சொந்தம். இது வரைக்கும் யாரும் இப்படி சொல்லி நான் கேட்டதே இல்ல. நீ சொல்றது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நீ நான் சொன்னா கேட்க மாட்ட. எங்க அம்மா வந்து சொன்னாதான் கேப்ப. இப்படி சொன்ன ஜக்கு உடனே தன்னோட வீட்டுக்கு பறந்து போனான். அம்மா அம்மா, இந்த குக்கு இல்ல நம்ம நதிக்கரையில வந்து தண்ணி குடிக்கிறான். பூவை எல்லாம் பறிச்சு தண்ணியில போடுறான். நான் அதை பார்த்துட்டு இங்க வந்து தண்ணி குடிக்காதன்னு சொன்னேன். அதுக்கு குக்கு என்ன கண்ணா பின்னான்னு திட்டுறாமா. நீ சொன்னா அந்த குக்குக்கு புரியாது. நான் வந்து சொல்ற விதத்துல சொன்னாதான்டா அவனுக்கு புரியும். அம்மா, நீங்க அவனை அடிக்கணும். நான் அதை பார்க்கணும். அப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்கும். இந்த சமயத்துல குக்குவை தேடிக்கிட்டு சோனாக்குருவியும் நதிக்கரைக்கு வந்துடுச்சு. குக்கு, நீ இங்கதான் விளையாண்டுகிட்டு இருக்கியா? உன்னை நான் எவ்வளவு நேரமா தேடிக்கிட்டு இருக்க. வீட்டுக்கு வா போவோம். அம்மா, ஜக்கு இங்க வந்து இங்க யாரும் வந்து விளையாடக்கூடாது, இது எங்களுக்கு சொந்தமான இடம்னு சொல்றான். குக்கு இப்படி அவங்க அம்மா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கும்போது கோரிக்காகவும் ஜக்கும் அங்க வந்தாங்க. ஏண்டா குக்கு, உனக்கு எவ்வளவு தைரியம் தான் என் பையனை எதிர்த்து பேசுவ? இப்படி சொன்ன கோரிக்காகவும் கையை ஓங்கி குக்குவை அடிக்க போக சோனாக்குருவி கோரிக்காகத்தை தடுத்து நிறுத்துச்சே. கோரி அக்கா, எதுக்காக என்னோட பையனை அடிக்க வரீங்க? அப்படி அடிக்கிற அளவுக்கு அவன் என்ன தப்பு பண்ணிட்டான்? சோனா, மரியாதையே நகர்ந்து போயிடு, இல்லைன்னா உனக்கும் சேர்த்து அடி விழும். காரணமே இல்லாம அடிக்கிறதுன்னு நீங்க தயாராயிட்டா அதுக்கு நானும் தயாரா தான் இருக்கேன். எங்க குக்குவை அடிச்சு பாருங்க பாப்போம். சோனாக்குருவி அதுவா இப்படி பேசல. குக்கு மேல அது வச்ச பாசமும் அவன் எந்த தப்பும் செஞ்சிருக்க மாட்டாங்கிற நம்பிக்கையும் தான் இப்படி பேச வச்சுது. உடனே கோரிக்காகவும் சோனாக்குருவி மேல பாய 2 பேருக்கும் சண்டை ஆரம்பிச்சுது. சண்டைன்னா சண்டை, அப்படி ஒரு சண்டை. சோனாக்குருவி இப்படி சண்டை போடும்னு கோரிக்காவை எதிர்பார்க்கல. 2 பேரும் சரிசமமா சண்டை போட்டதால சண்டை முடியவே இல்லை. இப்படி நடந்த சண்டையில கால்கள் தடுமாறின கோரிக்காகவும் கீழே விழுந்துருச்சு. சோனா, என்ன நீ அடிச்சிட்டல்ல, இத நான் சாதாரணமா விட மாட்டேன். உன்னையும் உன் பையனையும் துடிக்க துடிக்க சாகடிப்பேன். இப்படி சொன்ன கோரிக்காகவும் பிறகு ஜக்குவை அழைச்சுக்கிட்டு அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. பிறகு சோனாக்குருவியும் தன்னோட பையன் குக்குவை அழைச்சுக்கிட்டு அங்கிருந்து பறந்து போச்சு. அம்மா, சாரிம்மா, இதெல்லாம் என்னாலதான் நடந்தது. நான் அந்த இடத்துக்கு போகாம இருந்திருக்கலாம். ஆனா என் மேல எந்த தப்பும் இல்லம்மா. குக்கு, எனக்கும் அது தெரியும். அது தெரிஞ்சதால் தான் கோரி அக்கா கிட்ட அவ்வளவு ஆக்ரோஷமா சண்டை போட்டேன். குக்குவோட மனசு ரொம்ப பயந்து போயிருந்தது. அதனால அவங்க அம்மா மேலேயே படுத்து தூங்க ஆரம்பிச்சான். மறுநாள் பொழுது விடிஞ்சிச்சு. அந்த நோஞ்சாங்குருவிக்கு அவ்வளவு வீரம் வந்துருச்சா? அம்மா பையன் 2 பேரையும் அடிச்சு கொன்னாதான் என்னோட ஆத்திரம் அடங்கும். இங்க பாருங்க காலேஜி, 2 பேரையும் கொன்னுதான் ஆகணும். இருந்தாலும் அந்த பழி நம்ம மேல வராம பாத்துக்கணும். அதுக்கெல்லாம் எந்த அவசியமும் இல்ல. இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள அவங்க 2 பேரையும் எப்படியாவது சாகடிக்கிறேன் பாரு. இப்படி சொன்ன காலுக்காக ஒரு பெரிய குச்சி எடுத்துக்கிட்டு சோனாக்குருவி வீட்டை நோக்கி பறந்து போச்சு. இப்படி போன காலுக்காகவும் ஒரு இடத்துல வேடம் ஒருத்த நிறைய தானியங்களை தூவிக்கிட்டு இருக்கிறத பார்த்துச்சு. உடனே ஒரு மரத்தோட கிளைகளுக்கு இடையே மறைஞ்சுக்கிட்டு அங்க நடக்கிறத பார்க்க ஆரம்பிச்சது. இந்த வேடை நிறைய தானியங்களை இந்த இடத்துல போட்டுக்கிட்டு இருக்கான். அவன் கையில துப்பாக்கியும் இருக்கு. அப்படின்னா நாம சோனாக்குருவியை கொல்ல தேவையில்லை. இந்த இடத்துக்கு எப்படியாவது சோனாக்குருவியை அனுப்பி வச்சா போதும். இப்படி நினைச்ச காலுக்காகவும் உடனே சோனாக்குருவி வீட்டை நோக்கி பறந்து போச்சு. ஆனா வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு மரத்துல சோனாக்குருவிய பார்த்ததால அங்க போய் உட்காந்து சோனாக்குருவி கிட்ட பேச ஆரம்பிச்சது. சோனா, நேத்து நடந்ததை கேள்விப்பட்டேன். கோரி உன்கிட்ட மோசமா நடந்துகிட்டதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். கோரி நடந்துகிட்ட விதம் ரொம்ப அவமானமா இருக்கு. காலுக்காகத்தோட நடிப்பை சோனாக்குருவி உண்மைன்னு நம்பிடுச்சு. காலண்ணா,
நேத்து நடந்த விஷயத்துல என் பையன் குக்கு மேல எந்த தப்பும் இல்ல. அதுவும் இல்லாம கோரி அக்கா வந்த உடனே என்ன நடந்ததுன்னு விசாரிக்காம குக்குவை அடிக்கிறதுலயே குறியா இருந்தாங்க. அட அந்த பேச்ச வீடு சோனா, அதை நான் நேத்தே மறந்துட்டேன். நம்ம காட்டுல இருக்கிற பெரிய வேப்ப மரத்துக்கு பக்கத்துல நிறைய தானியங்கள் கிடக்கு. நான் இப்பதான் வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு வரேன். நீயும் போய் சாப்பிடு. சாப்பிட்டுட்டு வீட்டுல இருக்க குக்குவுக்கும் எடுத்துக்கிட்டு போ. அப்படியா? இந்த தகவலை சொன்னதுக்கு ரொம்ப நன்றி காலண்ணா. நானும் இப்ப உணவு தேட தான் வெளியில வந்தேன். இப்படி சொன்ன சோனா குருவி அந்த வேப்ப மரத்தை நோக்கி பறந்து போச்சு. சீக்கிரமா போ சோனா, சீக்கிரமா போ. அங்க உனக்கு தானியங்கள் மட்டும் கிடைக்காது, துப்பாக்கி குண்டும் கிடைக்க போகுது. காலுக்காக நான் இப்பதான் அந்த தானியங்களை சாப்பிட்டு வந்தேன்னு சொன்னதால கொஞ்சம் கூட சந்தேகப்படாத சோனா குருவி அந்த தானியங்கள் இருந்த இடத்துக்கு போச்சு. இப்படி போன சோனா குருவி தானியங்கள் கிடந்த இடத்துக்கும் பக்கத்துல இருந்த ஒரு மரத்துல உட்காந்து அக்கம் பக்கத்துல யாராவது இருக்காங்களான்னு பார்த்தது. அந்த சமயத்துல ஒரு செடிக்கும் பின்னால மறைஞ்சிருந்த வேடன் துப்பாக்கியால சோனா குருவியை குறி வச்சு சுட்டுட்டான். வேடம் இப்படி சுட்டதும் துப்பாக்கி குண்டு துப்பாக்கில இருந்து பெரிய சத்தத்தோட கிளம்பி போச்சு. ஆனா அதுக்குள்ள துப்பாக்கி குண்டு சத்தத்தையும் வேடனையும் பார்த்த சோனா குருவிக்கு பயத்துல மயக்கம் வந்துருச்சு. இப்படி மயக்கம் வந்த சோனா குருவி துப்பாக்கி குண்டு தன்னை தாக்குறதுக்கு முன்னாடியே மரத்துல இருந்து கீழே இருந்த புதர்ல விழுந்துருச்சு. இதையெல்லாம் ஒரு இடத்துல மறைஞ்சிருந்து பாத்துக்கிட்டு இருந்த காலுக்காகவும் சோனா குருவி துப்பாக்கி குண்டு பட்டு இறந்துடுச்சுன்னு நினைச்சிடுச்சு. செத்துடுச்சு, செத்துடுச்சு, எங்களோட எதிரி சோனா குருவி செத்துடுச்சு. இப்படி நினைச்ச காலுக்காகவும் பிறகு சந்தோஷமா தன்னோட வீட்டுக்கு போச்சு. கோரி, என்னோட புத்திசாலித்தனத்தை பாத்தியா? சோனா குருவியும் செத்துருச்சு. அது சாவறதுக்கு காரணம் நாம தான்னு யாருக்குமே தெரியாது. இப்படி சொன்ன காலுக்காகவும் பிறகு அங்க நடந்தது எல்லாத்தையும் சொல்லுச்சு. ஆமா காலுஜி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு துப்பாக்கி வெடிக்கிற சத்தத்தை நானும் கேட்டேன். அதேதான், அந்த சத்தம் தான். அந்த சமயத்துல தான் சோனா குருவி இறந்து போயிடுச்சு. சோனா குருவி இறந்ததை கேட்டு என்னால முழுசா சந்தோஷப்பட முடியல. காலுஜி, குக்குவை எப்ப கொல்ல போறீங்க? இதுக்கப்புறம் அந்த குக்குவை நாம எப்ப வேணாலும் கொல்லலாம். அவனுக்காக சண்டை போடுறதுக்கு யாருமே இல்ல. வேட சுட்டதால சோனா குருவி இறந்து போயிடுச்சுங்கிற தவறான விஷயம் காடு பூரா பரவிடுச்சு. குக்கு உன்னோட அம்மாவை ஒரு வேடம் சுட்டு கொன்னுட்டான். இதை கேட்டுட்டு குக்கு அழ ஆரம்பிச்சிட்டான். ரீட்டா ஆண்டி, நீங்க சொல்றது உண்மையா? எங்க அம்மா இறந்துட்டாங்களா? குக்குவால ரீட்டா கிளி சொன்னதை தாங்கவே முடியல. அழுதுகிட்டே இருந்தான். அன்னைக்கு ராத்திரி ஆயிடுச்சு. குக்குவுக்கு ஆறுதல் சொல்ல கூட யாரும் வரல. அழுதுகிட்டே இருந்த குக்கு அப்படியே தூங்கிட்டான். மறுநாள் காலையில கண் விழிச்ச குக்கு நேரா நதிக்கரைக்கு போனான். குக்கு தன்னோட அம்மா கூட தினமும் இந்த நதிக்கரைக்கு கண்டிப்பா ஒரு முறையாவது வந்துருவான். அம்மா, நீங்க எங்க அம்மா இருக்கீங்க? ஒரு தடவை என்கிட்ட வந்து பேசுங்கம்மா. ஒரே ஒரு தடவை ப்ளீஸ். இப்படி சொன்ன குக்கு ரொம்ப நேரமா அழுதுகிட்டே இருந்தான். அந்த சமயத்துல நேத்து சாயங்காலமா புதர் செடியில விழுந்த சோனா குருவிக்கு பறவைகளோட சத்தத்தை கேட்டு மயக்கம் தெரிஞ்சது. சோனா குருவி கண் விழிச்சு பார்த்ததே தவிர அதால ஏந்திரிக்கவே முடியல. உடம்பு ரொம்ப களைப்பா இருந்தது. நாம எங்க இருக்கோம்? உயிரோட தான் இருக்கோமோ இல்ல செத்துட்டோமா? இப்படி நினைச்ச சோனா குருவி நேத்து சாயங்காலம் நடந்தது எல்லாம் ஞாபகப்படுத்த முயற்சி பண்ணுச்சு. குக்கு நதிக்கரையில் நின்று அழுதுகிட்டு இருக்காத ஜக்கு தன்னோட வீட்டுல இருந்து பாத்துட்டான். அம்மா, அப்பா, அங்க பாருங்க, குக்கு மறுபடியும் வந்து துணிச்சலா நதிக்கரையில நிக்கிறான். நீங்க அவனை எதுவுமே செய்ய மாட்டேங்கிறீங்க. கோரி, அந்த குச்சை எடுத்துக்கிட்டு வா. நேத்து சோனாவை இந்த உலகத்தை விட்டு அனுப்புனோம். இன்னைக்கு குக்குவையும் சோனா குருவி கிட்ட அனுப்பி வச்சிருவோம். என்ன குக்கு, அம்மாவை நினைச்சு அழுதுகிட்டு இருக்கியா? அழாத. நேத்து உங்க அம்மா இறந்ததுக்கு காரணம் வேடம் இல்ல, நாங்க தான். இன்னைக்கு உன்னையும் நாங்க சாகடிக்க போறோம். அன்னைக்கு உங்க அம்மா உன்னை காப்பாத்தனா, இப்ப உன்னை யாரும் காப்பாத்த மாட்டாங்க. இப்படி சொன்ன கோரி தான் கையில இருந்த குச்சால குக்கு அடிக்க போச்சு. உடனே குக்கு வேகமா பறக்க ஆரம்பிச்சிட்டான். காங்கள் 2 பேரும் அவனை விரட்டிக்கிட்டே போனாங்க. அம்மா, அம்மா, என்ன காப்பாத்துங்க. அம்மா, என்ன காப்பாத்துங்க. குக்கு இப்படி கத்திக்கிட்டே பறந்து போறத புதர் செடியில விழுந்து கிடந்த சோனா குருவி பாத்துடுச்சு. என் பையன் குக்கு ஏதோ ஆபத்துல இருக்கான் போல இருக்கு, அவனை நம்ம காப்பாத்தி ஆகணும். பிறகு காங்கள் 2 பேரும் கையில குச்சியோட அவனை விரட்டிக்கிட்டே போறத பாத்துருச்சு. சோனா குருவி உடனே தான் உடம்புல இருந்த தெம்பையெல்லாம் ஒன்று திரட்டி அவங்க பின்னாலேயே பறந்து போச்சு.
வேகமா பறந்து போய்கிட்டு இருந்த கொக்கு ஒரு கட்டத்துல அதுக்கு மேல பறக்க முடியாம ஒரு இடத்துல போய் உட்கார்ந்துட்டான். அந்த இடத்துல ஒரு கழுகு தம்பதிகள் தாம் பையன் பிறந்த நாளை கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க. ஆண்டி ஆண்டி என்ன காப்பாத்துங்க, காகங்கள் 2 பேரும் எங்க அம்மாவை கொன்னுட்டாங்க, இப்ப என்னையும் கொல்ல வராங்க. குக்கு இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது காகங்களும் அங்க வந்து சேர்ந்தாங்க. இங்க பாருங்க, உங்களுக்கும் எங்களுக்கும் எந்த கொடுக்கல் வாங்கலும் கிடையாது. அந்த குருவி குழந்தையை எங்ககிட்ட ஒப்படைச்சிருங்க, நாங்க எங்க வழியில போயிடுறோம். இல்லன்னா என்ன செய்யறதா உத்தேசம்? எப்படியாவது இந்த சின்ன குருவியை கொன்னுட்டு தான் இந்த இடத்த விட்டு போவோம். நீங்க உயிரோட இருந்தா தானே இந்த குருவியை கொல்ல முடியும். நீங்க தான் இப்ப சாக போறீங்களே. இப்படி சொன்ன கழுகுகள் காகங்கள் மேல பாஞ்சி அவங்கள அடிக்க ஆரம்பிச்சாங்க. இந்த சமயத்துல காகங்கள் பின்னாலேயே பறந்து வந்த சோனா குருவி அந்த இடத்துக்கு வந்துருச்சு. தன்னோட அம்மாவை பார்த்த கொக்கு பயங்கர சந்தோஷத்துல அம்மா மேல ஏறிக்கிட்டான். அம்மா அம்மா நீங்க செத்துட்டீங்கன்னு எல்லாரும் சொன்னாங்க. அம்மா உங்களை நான் உயிரோட பாப்பேன்னு நினைக்கவே இல்லை. பிறகு காகங்களை அடிச்சு போட்ட கழுகுகள் கொக்கு கிட்ட இப்படி பேச ஆரம்பிச்சாங்க. டேய், உன்னோட அம்மா இறந்ததாக சொன்ன, அப்படின்னா இது யாரு? உடனே சோனா குருவி நடந்தது எல்லாத்தையும் அந்த கழுகுகள் கிட்ட சொல்லுச்சு. அப்படியா விஷயம்? காகங்களே, உங்க வீட்டுக்கிட்ட உள்ள நதிக்கரை உங்களுக்கு சொந்தமா? பாவம், இப்ப பாருங்க, இந்த காடே உங்களுக்கு சொந்தம் இல்லைன்னு ஆயிடுச்சு. ஆமா ஆமா, இந்த காட்டுல இனிமே உங்க 2 பேரையும் நாங்க பார்க்கவே கூடாது. இப்பதான் பரிதாபப்பட்டு உயிரோடு விட்டு இருக்கோம். அடுத்த முறை உங்களை பார்த்தா கண்டிப்பா கொன்னு போட்டுடுவோம். கழுகக்கா, இந்த அளவுக்கு எங்க மேல இரக்கம் காட்டினதுக்கு ரொம்பவும் நன்றி. இப்பவே வீட்டுக்கு போய் எங்க குழந்தைய கூப்பிட்டுக்கிட்டு இந்த காட்டை விட்டே போயிடுறோம். இப்படி சொன்ன காகங்கள் 2 பேரும் அங்கிருந்து அழுதுகிட்டே பறந்து போனாங்க. பிறகு கழுகுகள் சோனா குருவிக்கும் குக்குக்கும் கேக் கொடுத்து சாப்பிட சொன்னாங்க. இவங்களும் மனசு நிம்மதியா ரொம்ப சந்தோஷமா கேக்க சாப்பிட்டாங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு யாராலையாவது பிரச்சனை வந்தா எங்க கிட்ட சொல்லுங்க, நாங்க இருக்கோம் உங்களுக்கு.